வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4 கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரி கொஷினும் ப்ளஸ் பாலிட்டி கொஷின், மொத்தம் 50 கொஷினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு 25 கொஷின் வந்து ஹிஸ்ட்ரியும், 26லேருந்து 50 வரைக்கும் பாலிட்டி கொஷின் இருக்குது. இதில் மொதல் கொஷின் பார்த்திங்க அப்படின்னா, சிந்துவெளி முத்திரைகளில் காணப்படக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து 4 எழுத்துக்கள் வந்து சிந்துவெளி முத்திரைகளில் வந்து காணப்படும். இதில் ஆப்ஷன் என்ன கரெக்டுனா, பி ஆப்ஷன் வந்து கரெக்டு. லா, சிறப்பு லகர லா, ந, ல, ரா, இந்த 4 எழுத்துக்கள் தான் வந்து சிந்துவெளி முத்திரைகளில் காணப்படக்கூடிய எழுத்துக்கள். இந்த சிந்துவெளி முத்திரை வந்து என்ன முத்திரைனா களிமண் முத்திரை. இது ஒரு விஷயம் நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின். என்ன முத்திரை அப்படின்னா வந்து களிமண் முத்திரை. அதே மாதிரி அந்த களிமண் முத்திரை இருக்குல்ல, அது வந்து என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செவ்வகத்தோட ஷேப்பில் இருக்கும். செவ்வகத்தோட ஷேப்பில் இருக்கும். அதே மாதிரி 2000க்கும் மேற்பட்ட களிமண் முத்திரைகள் வந்து சிந்துவெளியிலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் சிந்துவெளி முத்திரையோட டெஃபனிஷன். அடுத்த 2வது கொஷின் பார்த்திங்கன்னா, ஹரப்பாவை அகழ்வாராய்ச்சி செய்த ஆண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா, யார் பண்ணியிருப்பான்னா தயாராம் சஹானி அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியாளர் வந்து பண்ணியிருப்பார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1921 வந்து பண்ணியிருப்பார். இதுக்கான வீடியோ வந்து முன்னாடி நான் போட்டிருப்பேன், சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி. அதில் ஷார்ட்கட்டோடையே வந்து இது எல்லாத்துக்குமே இருக்கும். நீங்கள் ஒரு தடவை கொஷினை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து 3rd கொஷின் பார்த்தீங்கன்னா, பொறுத்துகளை ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சுத்கா ஜெண்டர். சுத்கா ஜெண்டர்னால் யார் வருவான்னா வந்து இந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து அகழ்வாராய்ச்சி செய்த இடங்கள். இந்த சுத்கா ஜெண்டர், ரூபர், பனவாலி, குள்ளி, இது எல்லாமே என்னென்னா அகழ்வாராய்ச்சி செய்த இடங்கள். இந்த சைடு வந்து ஆரோஸ்டீன், ஒய்டி சர்மா, ஏரியல், ஆர்எஸ்பித், இவங்க எல்லாருமே என்னென்னா வந்து அகழ்வாராய்ச்சி செஞ்சவங்க. இப்போ இதுக்கான பொறுத்துகளை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சுத்கா ஜெண்டர் யாருன்னா ஏரியல் அப்படின்றவர் பண்ணியிருப்பார். அப்போ ஃபஸ்ட்டு சி. அடுத்து ரூபர் வந்து ஒய்டி சர்மா, அப்போ பி. 3வது பனவாலி வந்து ஆர்எஸ் பிஸ்த், அப்போ டி ஆப்ஷன் கரெக்டு. அடுத்து குள்ளி வந்து ஆரோஸ்டீன், அப்போ சிபிடிஏ. அப்போ எது கரெக்டான ஆன்சர்னால் டெல்லி தான் வந்து கரெக்டான ஆன்சர். இது எல்லாத்துக்குமான ஷார்ட்கட் வந்து நம்ம வீடியோஸில் வந்து இருக்குது. அடுத்து 4வது கொஷின் பாருங்கள், தவறான இணையை காண்க. மேலே ஹெட்டிங்கை வந்து நம்ம எப்போவுமே சரியாக வந்து பார்க்கணும். இங்கே சரியானது கேட்டிருக்காங்களா இல்லை தவறான இணை கேட்டிருக்காங்களா அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், சரியான ஆன்சரை வந்து எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு அந்நியரோட படையெடுப்பு. இது இந்த கொஷின் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா வந்து சிந்து சமவெளி நாகரிகம் வந்து அழிஞ்சதுக்கான காரணங்கள் வந்து கேட்டிருக்காங்க. எது மூலியமாக அழிஞ்சிருக்கு? ஒருவேளை நோய் தொற்று இருந்திருக்கலாம், எல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கலாம், எல்லாம் காடுகள் அழிஞ்சதுனால கூட, வறட்சினால் கூட அழிஞ்சு போயிருக்கலாம். அப்போ எதுக்கான காரணம் யார் சொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்நியரோட படையெடுப்பு இருந்திருக்கலாம். ஒருவேளை போர் மூலியமாக ஏதாவது அழிஞ்சு போயிருக்கலாம் அந்நியரோட படையெடுப்பு நடந்ததுனால அப்படின்னு சொன்னது யாருன்னா எஸ்ஆர் ராவ் கிடையாது, ஆர்எம் வீலர் அப்படின்றவர் தான் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து ஒருவேளை நோய் தொற்று வந்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னது யாருன்னா கென்னடி. அதுக்கு சரியான பதில் நமக்கு. அடுத்து 3வது ஒருவேளை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னது ஜான் மார்ஷலும். இன்னொரு ஆள் யார் சொல்லியிருப்பாங்கன்னா எஸ்ஆர் ராவ். இவங்க 2 பேரும் வந்து சொல்லியிருப்பாங்க ஒருவேளை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுனால கூட சிந்து சமவெளி நாகரிகம் அழிஞ்சதுக்கான காரணமாக இருக்கலாம் அப்படின்னு. ஒருவேளை காடுகள் அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா வந்து பேர்ச்சவ் ஸ்டெயின். இதுவுமே நமக்கு ஒரு வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பொறுத்துகளை வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ அந்நியரோட படையெடுப்பு இருக்கலாம் சொன்னது யாருன்னா ஆர்எம் வீலர். அப்போ இங்கே தவறான இணை எதுனா ஏதான் தவறான இணை. ஏன்னா அந்நியரோட படையெடுப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னது யார், ஆர்எம் வீலர், எஸ்ஆர் ரா கிடையாது. அடுத்து 5வது கொஷின் பாருங்கள், லோத்தலை ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சியாளர் யார் அப்படின்னா வந்து எஸ்ஆர் ராவ். இந்த பிபி லால் இருக்காங்கல்ல, பிபி லால் வந்து எந்த இடத்த வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா காளிபங்கன் அப்படின்ற இடத்த வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணியிருப்பார் 1959. ஆர்டி பானர்ஜி வந்து மொஹஞ்சதாரோ ஆராய்ச்சி பண்ணியிருப்பார் 1922 வந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பார். அப்போ லோத்தலை ஆராய்ச்சி ஆட்சியாளர்னால் நமக்கு இங்கே சரியான பதில் வந்து எஸ்ஆர் ராவ்.
அடுத்து 6வது கொஸ்டின் பாருங்கள், எத்தனை இணைகள் சரியானது? நான் மேலே சொன்ன மாதிரி தான், எத்தனை இணைகள் சரியானது? மேல் நகர அமைப்பு, இந்த சிந்து சமவெளி வந்து 2ஆக பிரிச்சிருப்பாங்க ஹரப்பா. இதில் மேல் நகர அமைப்பு, கீழ் நகர அமைப்பு. மேல் நகர அமைப்புக்கு தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சிட்டாடல் அப்படின்ற பகுதின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. அப்போ இது கரெக்டு. அடுத்து ஹரப்பா மற்றும் மோஹஞ்சதாரோ இரண்டிற்கும் இடையே பொதுவான வேறுபாடு உள்ளது என கூறியவர் யாருன்னா சர் மார்ஷல். அப்போ அதுவும் கரெக்டு. அரண்மனை கோவில்கள் இருந்ததற்கான சான்றுகள் உள்ளன, சான்றுகள் இல்லை. அரண்மனை கோவில் இருந்ததற்கான சான்றுகள் என்ன கிடையாது, சான்றுகளே இல்லை. அரண்மனை இருந்ததுக்கான சான்றில் கோயில் இருந்து வழிபட்டதுக்கான சான்றுகள் இல்லை. ஏன்னா இவங்க வந்து கோயில் வந்து எதோ அந்த உருவ வழிபாடு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மரத்தை தான் வந்து தெய்வமாக நினச்சி வழிபடுவாங்க. அப்போ அதனால் கோயில் இருந்ததுக்கான சான்றுகள் வந்து இல்லை. அப்போ நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கரெக்டாக வாசித்து எடுக்கணும். அடுத்த 4வது பார்த்தீங்கன்னா, ஹரப்பாவின் இடிபாடுகளை கரெக்டாக கொஸ்டினை கவனிக்கணும். ஹரப்பாவின் இடிபாடுகளை 1826 கண்டுபிடிச்சவர் யாருன்னா சார்லஸ் மேசன் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சிருப்பார். அப்போ இதில் நமக்கு தவறான இணை எது? ஒன்றே ஒன்று மட்டும்தான். அப்போ சரியான இணை எத்தனது? 3 இணை. அப்போ சரியான இணை கேட்குறாங்களா இல்லை தவறான இணை கேட்குறாங்களா அப்படின்றத நீங்கள் கவனிக்கணும். அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்கள், மொஹஞ்சதாரோ யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய இடமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1980. 1980. அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்கள், அமர்ந்த நிலையில் ஒரு ஆண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா நம்ம மொஹஞ்சதாரோவில் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த பூசாரி சிலைன்னு சொல்லுவாங்க, அமர்ந்த ஆண் சிலைன்னு சொல்லுவாங்க. அவர் உட்கார்ந்த ஷேப்பில் உட்கார்ந்துருக்க மாதிரி தான் இருப்பார். லெஃப்ட் சைடில் வந்து அந்த இடது தோளங்கில் வந்து அந்த பூ வேலைப்பாடுகள் கொண்டு ஷால் போட்டிருப்பார். அதே மாதிரி காதில் இருந்து மேலே மாட்டல் மாதிரி போடுவாங்கல்ல, லேடிஸ்லாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி துளைகள், காதோட துளைகள் வந்து இருந்திருக்கும். தாடி வந்து ஒழுங்குபடுத்தி இருப்பாங்க. இது எல்லாமே நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அடுத்து வந்து 9வது கொஸ்டின் பாருங்கள், தந்தம் எந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? தந்தம் வந்து எங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா குஜராத்தில் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. தந்தம், யானையோட தந்தம் வந்து எங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா குஜராத்தில் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்த 10வது கொஸ்டின், சிந்துவெளி நாகரிக எழுத்து தொடரில் மிக அதிகமாக காணப்பட்ட குறியீடு. மொத்தம் வந்து காணப்பட்ட குறியீடு வந்து இந்த குறியீடு வந்து மொத்தம் 26 குறியீடு வந்து காணப்படும். சிந்துவெளி நாகரிகத்தோட எழுத்து தொடரில் 26 குறியீடு காணப்படும். அதில் அதிகமாக காணப்படக்கூடிய குறியீடோட விலங்கு எதுனா இந்த மீனோட தான் வந்து அதிகமாக வந்து காணப்படும். அப்போ சிந்துவெளி நாகரிக எழுத்து தொடரில் மிக அதிகமாக காணப்பட்ட குறியீடு கொண்ட விலங்கு எந்த விலங்குனா மீன் தான். எத்தனை வகை குறியீடுனா 26 வகை குறியீடு வந்து இருக்கும். அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்கள், தந்தத்தின் அளவுகோலின் குறைந்தபட்ச அளவு என்னென்னா 1704 மில்லிமீட்டர். அப்போ மேலே நம்ம என்ன கொஸ்டின் பார்த்தோம், தந்தம் வந்து இங்கே கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தோமா, குஜராத்தில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த தந்தத்தோட அளவு நமக்கு ஒரு தடவை ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் 1704 மில்லிமீட்டர். அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்கள், இது வந்து சங்கு கைவினை தொழில் வராது. இந்த இடத்துல வந்து என்ன வரும் அப்படின்னா வந்து வளையல் தொழிலகம் அப்படின்றது வரும். வளையல்னு எழுதிக்கங்க, வளையல். வளையல் தொழிலகம் எந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா வந்து காளிபங்கனில் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரிங்களா? வளையல் தொழிலகம் வந்து எங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா காளிபங்கனில் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. நிறையா பொருட்கள் வந்து நிறைய இடத்துல கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது ஃபுல்லாக நம்ம வீடியோஸில் இருக்க எல்லாமே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 13வது கொஸ்டின் வந்து எங்கே, இதுவுமே வந்து எந்தெந்த பொருள் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றது தான். இதில் எதுனா தவறான இணை, இதில் எது தவறான இணைன்னு கேட்டிருக்காங்க. சங்கு வந்து எங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா வந்து நாகேஸ்வரில் உள்ள பாலக்கோட் அப்படின்ற இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்து கார்னிலியன் அப்படின்னா நமக்கு தெரியும், சிவப்பு மணி கற்கள்னு தெரியுமா? அந்த சிவப்பு மணி கற்கள் வந்து எங்கே கண்டுபிடிச்சி இந்த கார்னிலியன் அப்படின்ற சிவப்பு மணி கற்கள் வந்து எங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா லோத்தலில் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்து செம்பு வந்து எங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா வந்து ராஜஸ்தானில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. செம்பு வந்து ராஜா தான் வச்சுருப்பார். அப்போ செம்பு வந்து ராஜஸ்தானில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸ்டீடேட் அப்படின்றது ஒரு நுரைக்கல். சரிங்களா? நுரைக்கல் அது எங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா தெற்கு ராஜஸ்தான். இது மட்டும்தான் இதில் கரெக்டு. சங்கு வந்து எங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா நாகேஸ்வரில் உள்ள பாலக்கோட்லையும். கார்னிலியன் அப்படின்றது சிவப்பு மணிக்கல், அது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க? லோத்தலில் கண்டுபிடிச்சிருக்காங்க. செம்பு வந்து ராஜஸ்தானில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடு பாருங்களேன், ஷார்டுகை இருக்குல்ல, ஷார்டுகையில் வந்து என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா வைடூரியம் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த ஷார்டுகை அப்படின்ற இடத்துல என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா வைடூரியம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ நான் சொல்கிறது ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சைடில் வந்து நோட் பண்ணி எழுதிக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து அப்போ இதில் எத்தனை இணை தவறு? 3 இணைகள் வந்து நமக்கு தவறு. ஒரே ஒரு இணை மட்டும்தான் என்னது நமக்கு சரி.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 14. தொலைவிரா பகுதியில் எத்தனை கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன அப்படின்னா 10 கல்வெட்டுகள் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த தொலைவிரா பகுதியில் வந்து அதிகமாக வந்து அணைக்கட்டுகள், நீர்த்தேக்கம் இந்த மாதிரி வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது பக்கத்தில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கல்வெட்டுகள். அப்போ அந்த கல்வெட்டு மொத்தம் எத்தனைன்னா 10 கல்வெட்டுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து 15வது கொஸ்டின், சிந்துவெளி நாகரிகத்தின் மான்செஸ்டர் என அழைக்கப்படும் ஊர் எதுனா வந்து லோத்தல். அங்கே தானே லோத்தலில் தானே வந்து செயற்கை கப்பல் கட்டும் தளம், அங்கே தானே வந்து வணிக செயல்பாடுகள்லாம் அதிகமாக நடக்கும். கப்பல் கட்டும் தளம் வந்து செயற்கையாக வந்து அங்கே தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதனால தான் சிந்து சமவெளி நாகரிகத்தோட மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க லோத்தல். இது வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். சிந்துவெளி நாகரிகத்தின் மான்செஸ்டர் என அழைக்கப்படும் ஊர் எதுனா வந்து லோத்தல் தான். அடுத்து 16வது கொஸ்டின் பாருங்கள், நமக்கு பொறுத்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கொஸ்டின் மட்டும் தப்பாக இருக்குது. இதில் கொஸ்டின் விட்டுருங்க, மோஞ்சதொரை விட்டுருங்க. ஆக்சுவலாக இந்த மோஞ்சதொரைக்கு வந்து 4வது ஆப்ஷனில் வந்து இறந்தோர் மேடுன்னு சொல்லி வைக்கணும். அது டைப் பண்ணும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு. அப்போ அப்படின்றதுனால இதில் ஆப்ஷன் எல்லாமே தப்பாக தான் இருக்கும். அடுத்து ஹரப்பான்னு பார்த்தீங்கன்னா கேட்வே சிட்டி. கேட்வே சிட்டினா புதையுண்ட நகரம். நமக்கு தமிழ்லையும் கேட்கலாம், அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் இங்கிலீஷ்லேயும் கேட்கலாம். சரிங்களா? ஹரப்பா அப்படின்றது நமக்கு புதையுண்ட நகரம் தெரியும், அதுக்கு இங்கிலீஷில் என்னென்னா கேட்வே சிட்டி. அடுத்து நடனமாத சிலை வந்து என்ன இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெங்கல சிலை அது வந்து. சரிங்களா? அடுத்து உழுத நிலம் வந்து எங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா வந்து காளிபங்கனில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போ இதுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே தப்பாக தான் இருக்குது. ஏன்னா மொஹஞ்சதொரோக்கு வந்து ஆன்சர் ஃபஸ்ட் கீழே 4வது ஆப்ஷனில் என்ன வரணும் அப்படின்னா வந்து நம்ம இறந்தோர் மேடு அப்படின்றது ஆப்ஷனில் வைக்கணும். அது வைக்காதனால கொஞ்சம் தப்பாக இருந்திருக்கும். அதனால் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்றது எல்லாத்துக்குமே நான் சொல்லிட்டேன். ஹரப்பான்றது கேட்வே சிட்டி, நடனமாத சிலை எங்கேனா வந்து வெண்கலம், எங்கேனா மோந்தரில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. உழுத நிலம் வந்து காளிபங்கன் அப்படின்ற இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்து 17வது கொஸ்டின் பாருங்கள், இதில் எத்தனை கூற்றுகள் சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிந்துவெளி மக்களுக்கு வந்து இரும்பின் பயன் தெரியாது, நமக்கு தெரியும். குதிரையோட பயனும் தெரியாது, இரும்போட பயனும் அவங்களுக்கு தெரியாது. ஆண் பெண் இருவரும் முண்டாசு கட்டியிருப்பாங்க, தலையில் மங்கோலியர்கள் மாதிரி முண்டாசு கட்டியிருப்பாங்க. ஏன்னா ஆண் பெண் இருவருமே சமமாக வந்து அந்த காலத்தில் வந்து கருதியிருப்பாங்க. மருத்துவத்திற்கு வந்து செபியா அப்படின்ற மீன் வகை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த மீன் வகைக்கு என்ன பேர்னா கட்டில் அப்படின்ற மீன் வகை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கட்டில் அப்படின்ற மீன் வகை வந்து இருந்திருக்கும். அதுக்கு இன்னொரு பேர் தான் என்னென்னா செபியா. நம்ம வந்து கட்டில் மட்டும் தானே நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா நான் வீடியோவில் இதை சொல்லியிருப்பேன். மருத்துவத்திற்கு வந்து மீன் வந்து மீனோட எலும்பு வந்து அதை வச்சு மருத்துவத்துக்கு வந்து பயன்படுத்தியிருப்பாங்க மருந்தா. அதுக்கு என்ன பேர்னா கட்டில் அப்படின்ற ஒரு மீன் வகை. அதுக்கு இன்னொரு பேர் தான் என்னென்னா செபியா அப்படின்ற பேர் இருக்குது. அடுத்து தந்தை வழி தெய்வ வழிபாடு முறை இருந்தது. ஆக்சுவலாக இங்கே சிந்து சமவெளியை பொறுத்த வரைக்கும் தாய் தெய்வ வழிபாடு மட்டும்தான் இருந்திருக்கும், தந்தை வழி இருந்திருக்காது. ஏன்னா சிந்து சமவெளி அப்படின்றது என்னது, சிந்து அப்படின்றதே ஒரு பெண்ணோட பேர் தானே. அப்போ இங்கே என்ன வந்து வழிபாடு இருந்திருக்கு, தாயோட தெய்வ வழிபாடு தான் வந்து இருந்திருக்கு. அப்போ இதில் எது தப்பு, லாஸ்ட் ஒன் தப்பு. அப்போ நமக்கு எத்தனை இணை சரியாக இருந்திருக்கு, இந்த 3 இணை வந்து சரியாக இருந்திருக்கு. அப்போ 3 இணைகள் வந்து நமக்கு சரி. அப்போ இதில் எத்தனை இணைகள் தவறுன்னு கேட்டால் எத்தனை இணை எடுப்பீங்க, ஒரு இணை எடுத்துருவீங்களா? அப்போ கொஷினை கவனிக்கணும், மேலே சரி கேட்டிருக்காங்களா தப்பு கேட்டிருக்காங்க. நம்ம வாசிக்கும் போது எது சரி எது தப்பு நம்ம எடுத்துருவோம். ஆனால் மேலே கொஷின் சரியானது கேட்டிருக்காங்களா தப்பானது கேட்டிருக்காங்களான்னு கரெக்டாக கவனிக்கணும். அடுத்து 18வது கொஸ்டின் பாருங்கள், சிந்துவெளி மக்கள் வேட்டைக்காக முதலில் பயன்படுத்தப்பட்ட விலங்குன்னு பார்த்தோன்னா நாய் தான் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அடுத்து 19 பொறுத்துக்கு பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாமே ஆற்றங்கரை நாகரிகமாக, நம்ம சிந்துவெளி நாகரிகம் ஃபுல்லுமே என்ன பார்த்தோம், அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் குடியேறினதுனால தான் இது வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஆற்றங்கரையோரம் குடியிருந்தனால. அப்போ அதுக்கு பக்கத்தில் என்னென்ன ஆறுகள்லாம் ஓடிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எகிப்துக்கு வந்து நைல் நதி. நமக்கு தெரியும் எகிப்தோட ஸ்பெஷாலிட்டி என்னது, நைல் நதி தான் எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஃபஸ்ட்டுக்கு 2. அடுத்து சிந்துக்கு சிந்து நதி நமக்கு தெரியும் 4. அடுத்து சீன நாகரிகத்துக்கு வந்து மஞ்சள் ஆறு, சீன நாகரிகத்துக்கு வந்து என்ன வரும் மஞ்சள் ஆறு. அடுத்து மெசபோடோமியாவுக்கு வந்து என்ன ஆறு ஓடுனா யூப்ரடிஸ் டைக்ரீஸ் அப்படின்ற ஆறுகள் வந்து பக்கத்தில் வந்து ஓடுது. அப்போ நமக்கு ஆப்ஷன் என்னது 2, 4, 1, 3. மேக்ஸிமம் பொறுத்துக்கெல்லாம் 2 ஆப்ஷனை பார்த்தோன்னே நீ எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒன்று ஃபஸ்ட்டு உள்ளது பார்க்கணும், இல்லைனா கடைசி உள்ளது பார்க்கணும், இல்லைனா இடையில எது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு பொறுத்துக்கலாம் ரொம்ப நேரம் டைம் எடுக்காமல் ஈஸியாக வந்து போடுற மாதிரி பார்க்கணும். அடுத்து ஹிஸ்டோரியா அப்படின்றது எந்த மொழி சொல் அப்படின்னா நம்ம கிரேக்க மொழி சொல். ஹிஸ்டோரியானா ஹிஸ்ட்ரி நம்ம படித்தோம், ஹிஸ்ட்ரி படித்தாலும் நம்ம என்ன ஆயிடுவோம் கிறுக்காயிடுவோம். நான் ஏற்கனவே ஷார்ட்கட் சொன்னேன்னா அப்போ கிரேக்க மொழி சொல். ஏன்னா நிறையா வார்த்தைகள் கொடுத்து இது எந்த மொழி சொல் அப்படின்றது நம்ம கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது.
அடுத்து 21வது கொஸ்டின், முத்திரைகள் எந்த வடிவத்தில் காணப்பட்டது? நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொன்னேன்னா களிமண் முத்திரைன்னு சொன்னேன். அது என்ன வடிவத்தில் இருக்கும்? செவ்வக வடிவத்தில் இருக்கக்கூடிய முத்திரை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 22 ஹரப்பா மொஹஞ்சதோரோ மெசபடோமியாவிற்கு இடையே உள்ள வணிக தொடர்பை கூறும் கல்வெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் கல்வெட்டு. இது வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின், ரொம்ப முக்கியமான கொஷின். ஹரப்பாவுக்கும் மெசபடோமியாவுக்கும் இடையே உள்ள வணிக தொடர்பை கூறும் கல்வெட்டு பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் கல்வெட்டு. அடுத்து ரோரிசெட். இந்த ரோரிசெட் அப்படின்ற படிவுப்பாறை வந்து காணப்படக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா வந்து எங்கே காணப்படக்கூடியனா, இந்த ரோரிசெட் அப்படின்ற படிவுப்பாறை எங்கே வந்து காணப்படுது அப்படின்னா வந்து பாகிஸ்தானில் வந்து காணப்படும். சரிங்களா? இதை வச்சு தான் வந்து கத்தி, சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து செய்கிறதுக்கு வந்து இந்த ரோரிசெட் அப்படின்ற படிவுப்பாறை வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்து இந்திய தொல்பொருள் துறையின் இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சர் ஜான் மார்ஷல். 1924 தான் இந்த இந்திய தொல்பொருள் துறை அப்படின்ற ஒரு இது ஆரம்பிச்சிருப்பாங்க. அதோட இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல். அடுத்து 25வது கொஸ்டின் பாருங்கள். லாகூர் டு கராச்சி எந்த ஆண்டில் ரயில் பாதை அமைக்கப்பட்டது அப்படின்னா 1856. இதை வச்சு தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சுட்ட செங்கல், அந்த இது தோண்டும் போது ஃபுல்லாக சுட்ட செங்கல் வந்து எடுத்திருப்பாங்க. அதை வந்து நம்ம இங்கிலீஷ்காரவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ரயில் பாதை அமைக்கிறதுக்கு வந்து அந்த இடத்துல தோண்டும் போது நிறையா கற்கள் வந்து சுட்ட செங்கல் நிறையா கிடச்சிருக்கும். அதை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, ஏன்னா சுட்ட செங்கல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்ல, அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரயில்வே ட்ராக் போடுறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. இப்போ இதுதான் 1லேருந்து 25 வரைக்கும் நம்ம ஹிஸ்ட்ரி கொஷின் பார்த்தது. இது எல்லாமே சிந்து சமவெளிக்குள்ளது. இது எல்லாமே நம்ம எதில் போட்டிருக்கோம் அப்படின்னா ப்ரீவியஸில் கிளாஸஸ் எடுத்து நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணியாச்சு. இந்த வீடியோஸ் பார்த்தவங்க கண்டிப்பாக இதில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த டாபிக்ஸ் கொடுக்கும்போது முகலாயர்கள், நம்ம டெல்லி சுல்தானியம், குப்தர்கள், இவங்களுக்கான வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம போட்டிருக்கோம். அதனால் அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி பார்த்து படிச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு பேசிக் புக்கில் இருந்து எத்திக்ஸ் வரைக்கும், எத்திக்ஸு ப்ளஸ் அவுட் சோர்ஸ் வரை தான் வந்து கொடுத்துருக்கோம் அதில் வீடியோவில். அதனால் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் புக்கு ஒரு டைம் ரீட் பண்ணாலே போதும், ஈஸியாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். அடுத்த கொஷின் பாருங்கள். அடுத்து வந்து பாலிட்டி கொஷின் பார்க்க போகிறோம். வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் பதவியை உருவாக்கிய சட்டம் எந்த சட்டம்னா ஒழுங்குமுறை சட்டம் 1773. அடுத்து 27 பட்டய சட்டம் 1813 எதற்கு முக்கியத்துவம் அளித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் பி, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம், மத மாற்றத்துக்கும் முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து 28 இந்தியாவில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்திய சட்டம். நீங்கள் இரட்டை ஆட்சின்னு சொல்லணும்னா என்ன பண்ணிடக்கூடாது, என்னடா 19 இல்லைன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா இரட்டை ஆட்சி வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டம் இந்தியாவில் பார்த்தோன்னா பிட் சட்டம் 1784 தான். மாகாணங்களில் இரட்டை ஆட்சின்னு கேட்டால் மட்டும்தான் 19 வரும். சரிங்களா? நீங்கள் உங்களை குழப்பிக்கக்கூடாது. அடுத்து 29வது கொஸ்டின் பாருங்கள். சட்ட ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னா வந்து நமக்கு டிபி மெக்காலே. சட்ட ஆணையத்தின் தலைவர் யாருன்னா டிபி மெக்காலே. அடுத்து 30வது கொஸ்டின். இந்தியாவில் முதல் கவர்னர் ஜெனரல் யாருன்னா வாரன் ஹேஸ்டிங். முதல் கவர்னர் ஜெனரல். இதில் இந்தியாவோடது கேட்பாங்க. அப்போ கொஸ்டினை நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக ரீட் பண்ணி கோடு போட்டு எடுக்கணும். இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யாருன்னு கேட்டால் வாரன் ஹேஸ்டிங். அடுத்து 31வது கொஸ்டின் பாருங்கள். 1858 இந்திய அரசாங்க சட்டத்துக்கு பின் இந்தியாவில் இருந்த பதவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வைசிராய் பதவி தான் வந்து இருந்திருக்கும். அடுத்து சட்டம் இயற்றுவதில் முதலில் சேர்க்கப்பட்ட இந்தியர்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3. இது யார் வந்து ஏற்றிருப்பார், யாரோட பீரியடில் பார்த்தீங்கன்னா 1862 கானிங் பிரபு தான் வந்து நியமிச்சிருப்பார். மொத்தம் 3 பேர். பனராஸ் ராஜா, பாட்டியாலா மகாராஜா, சர் தினகர் ராவ். 3 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பனராஸ் ராஜா, 2வது ஆள் வந்து பாட்டியாலா மகாராஜா, 3வது ஆள் வந்து சர் தினகர் ராவ். இதில் எனக்கு இடம் இல்லை ஸ்பேஸ் எழுதுறதுக்கு, அதனால் நான் சொல்கிறத பொறுமையாக வந்து எழுதிக்கோங்க அதில். அடுத்து 33வது கொஸ்டின் வந்து வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தின் தந்தை யாருன்னா மிண்டோ மார்லி பிரபு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் பேசிக் கொஸ்டின். இதெல்லாம் தெரியாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, பாலிட்டி படிக்க முடியாது. வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தின் தந்தை யாருன்னா மிண்டோ மார்லி. அடுத்து 34வது கொஸ்டின் பாருங்கள். வகுப்புவாத பிரதிநிதித்துவம் முதல்ல யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு தான் வந்து வழங்கியிருப்பாங்க.
அடுத்து 35வது கொஷின், மாகாணங்களில் தேர்தல் நடைபெற செய்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1919. இப்போ தான் 1919, மாகாணங்கள்னு கேட்டால் 1919. சரிங்களா? அடுத்து 1919 சட்டப்படி ஒதுக்கப்பட்ட பட்டியலில் அதிகாரம் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா நம்ம ஆளுநரான கவர்னருக்கு தான் வந்து வழங்கியிருப்பாங்க. அடுத்து 37வது கொஷின், மத்திய பணியாளர் தேர்வு ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1924. மத்திய பணியாளர் தேர்வாணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1924. இது எல்லாமே நமக்கு வந்து பொறுத்துகளை வந்து கேட்கலாம் கண்டிப்பாக. அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் இந்திய உச்சநீதிமன்றம் உருவாக காரணமான சட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்க சட்டம் 1935 படி தான் நம்ம இந்தியாவுக்கு வந்து ரிசர்வ் வங்கியும் இந்தியாவுக்கு உச்சநீதிமன்றமும் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த சட்டம். அடுத்து இந்திய சுதந்திர சட்டம் 1947 இயற்றப்பட்ட தேதின்னு பார்த்தோன்னா ஜூலை 18. நீங்கள் பாட்டு என்ன பண்ணிடக்கூடாது, சுதந்திர சட்டம்னு சொன்னோன்னா August 15 போட்டுறக்கூடாது. இந்திய சுதந்திர சட்டம் 1947 இயற்றப்பட்ட தேதி ஜூலை 18. அடுத்து 40வது கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல். நான் ஏற்கனவே சொன்னேன்னா முதல் கவர்னர் ஜெனரல்னால் வாரன் ஹேஸ்டிங் வருவார். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு இந்திய கவர்னர் ஜெனரல்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் யார் வருமா, ராஜாஜி வருவார். சரிங்களா? இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் அப்படின்னா ராஜாஜி, இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங். அப்போ இதில் நமக்கு என்ன வார்த்தை ஹிண்ட், இந்த இந்திய அப்படின்ற வார்த்தை தான் ஹிண்ட். அதை நீங்கள் பிடிச்சிங்கன்னா கரெக்டாக எடுத்துருவீங்க. இல்லைனா நம்ம என்ன பண்ணிடுவோம், ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே வாரன் ஹேஸ்டிங் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவசரத்தில் நம்ம என்ன பண்ணிடுவோம், அவரை அடிச்சிருவோம். சரிங்களா? அதனால் கொஸ்டின் நான் திரும்ப சொல்கிறேன், கொஸ்டினை ரொம்ப பொறுமையாக வாசித்து எடுங்க. அடுத்து 41வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வரைவுக்குழு தலைவர்கள் மற்றும் அதன் உறுப்பினர்களோட எண்ணிக்கை. இதுவும் நமக்கு என்னென்னா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். அப்போ வரைவுக்குழுவோட தலைவர்கள் மற்றும் உறுப்பினர் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா வந்து அம்பேத்கரோடு சேர்த்து 7 பேர். அப்போ 6+1 தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் நம்ம என்ன பண்ணணும், இந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் தெரியணும். ஆனால் இங்கே பாருங்கள் அம்பேத்கர் 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் நமக்கு மற்ற யாரும் வரமாட்டாங்க தெரியும், வரைவுக்குழு வந்துட்டாலே நமக்கு அம்பேத்கர் வருவார்னு தெரியும். ஆனால் உறுப்பினர்கள் எத்தனை பேர், 6+1, 6 உறுப்பினர்கள். ஒரு ஆள் யார், நம்ம அம்பேத்கர், அவரோடு சேர்த்து தான் 7 பேர். சரிங்களா? அந்த 6 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், அப்படியே வரிசையாக நீங்கள் எழுதிக்கோங்க. என் கோபாலசுவாமி ஐயங்கார், 2வது ஆள் வந்து அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர், 3வது ஆள் வந்து KM முன்ஷி, 4வது ஆள் வந்து முகமது சாதுல்லா, 5வது ஆள் வந்து மாதவ் ராவ், 6வது ஆள் வந்து DD கிருஷ்ணமாச்சாரி. இவங்க எல்லாருமே உறுப்பினர்களோட எண்ணிக்கையும் தெரியணும், அவங்கள யார் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் வரைவுக்குழுவில். சரிங்களா? அப்போ வரைவுக்குழுவோட தலைவர் யார், நம்ம அம்பேத்கர் இருப்பார். அவரோட சேர்ந்து 6+1 7 பேர். மொத்தம் 7 பேரில் 6 பேர் சொல்லிட்டோன்னா ஒரு ஆள் வந்து அம்பேத்கர், அவர் தான் தலைவர். அவரோட சேர்ந்து மொத்தம் 7 பேர். அடுத்து 42வது கொஸ்டின் கவனிங்க, அரசியலமைப்பின் அனைத்து குழுக்களுக்குமே என்ன குழு வந்து தலைமையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வழிகாட்டுதல் குழு தான் வந்து தலைமையாக வந்து இருக்கும். அடுத்து முக்கிய குழுக்களோட எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 8. அடுத்து பொறுத்துக பார்த்தீங்கன்னா இங்கிட்டு தலைவர்கள், இங்கிட்டு வந்து குழுக்கள். எதுக்கு வந்து தலைவர்கள் வந்து எந்தெந்த குழுக்கு தலைவர்களாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் வந்து ஃபஸ்ட்டு வழிகாட்டுதல் குழுக்கு வந்து தலைவராக இருந்திருப்பார். அப்போ ஃபஸ்ட்டு 2. அடுத்து நேரு வந்து ஒன்றிய அதிகாரங்கள் ஃபுல்லாக அந்த குழுக்கு அவர் தான் தலைவராக இருந்திருப்பார். அடுத்து பட்டேல் வந்து அடிப்படை உரிமைக்கு, அம்பேத்கர் வந்து நமக்கு வரைவு குழு நமக்கு தெரியும். அப்போ 2, 3, 1, 4 தான் வந்து ஆன்சர். 2, 3, 1, 4 எங்கே இருக்குது, 3rd ஆப்ஷனில் இருக்கா. நம்ம அவசரப்பட்டு என்ன பண்ணிடக்கூடாது, நம்பரை மாற்றி போட்டுறக்கூடாது. அடுத்து 45வது கொஸ்டின் பாருங்கள், இவற்றுள் சரியானவை. இதில் அரசியலமைப்பில் உள்ள சரியானது மட்டும் கேட்டிருக்காங்க. இதில் தலைமை வரைவாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து SN முகர்ஜி வருவார். தலைமை வரைவாளர் யார், SN முகர்ஜி. அப்போ இது தப்பு. அடுத்து ஆலோசகர் யாருன்னா BN ராவ் தான் வருவார். அரசியலமைப்போட ஆலோசகர் யாருன்னா BN ராவ். செயலாளர் யாருன்னா அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. செயலாளர் யாருன்னா வந்து HVR ஐயங்கார் வந்து வருவார். அப்போ தலைமை வரைவாளர் யார், SN முகர்ஜி. ஆலோசகர் வந்து BN ராவ், அது கரெக்டு. செயலாளர் வந்து HVR ஐயங்கார். அப்போ இதில் எத்தனைன்னா நமக்கு சரி, 2 மட்டும்தான் நமக்கு சரி. 2னா 2 மீன்ஸ் 2 கிடையாது, 2 மட்டும்தான் அந்த நம்பர், 2ஆம் நம்பர் மட்டும்தான் நமக்கு வந்து சரி. அடுத்து 46வது கொஸ்டின் பாருங்கள், மேற்கண்டவற்றுள் தவறானது கேட்டிருக்காங்க. இதில் எத்தனை தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே தவறு தான் நமக்கு. சரிங்களா? இப்போ தேசிய கீதம் வந்து எப்போ சொல்லியிருப்பாங்கன்னா வந்து ஜனவரி
24/1950. நோட் பண்ணிக்கோங்க பக்கத்தில். அடுத்து தேசிய பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் ஜனவரி 24, 1950. அடுத்து தேசிய கொடி எப்போ வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா வந்து ஜூலையில் 22, 1947. 1947. அப்போ தேசிய கீதமும் தேசிய பாடலும் ஜனவரி 24, 1950 வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேசிய கொடி வந்து ஜூலை 22, 1947 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ இதில் தவறானது என்னது? எல்லாமே நமக்கு தவறானது தான். அடுத்து 47வது கொஷின் பாருங்கள். அரசியலமைப்பு குழு துணைத் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அரசியலமைப்போட குழுவில் உள்ள துணைத் தலைவர்கள் யாருன்னு கேட்டால் ஹச்ஜி முகர்ஜி, விடி கிருஷ்ணமாச்சாரி. நம்ம ஏற்கனவே பார்த்தோமா, ஹச்ஜி முகர்ஜி, விடி கிருஷ்ணமாச்சாரி. இதில் தற்காலிகமாக இருந்தவர் யாருன்னா சச்சிதானந்தா சின்ஹா, ஒரு நாள் மட்டும் இருந்திருப்பார். அடுத்து இதோட நிரந்தர தலைவர் யாருன்னா பி ராஜேந்திர பிரசாத். சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து அரசியலமைப்பு குழுவோட துணைத் தலைவருக்கு யாருன்னா ஹச்ஜி முகர்ஜி அண்டு விடி கிருஷ்ணமாச்சாரி. சச்சிதானந்தா சின்ஹா அப்படின்றது தற்காலிக தலைவராக இருந்திருப்பார். பி ராஜேந்திர பிரசாத் வந்து நிரந்தர தலைவராக வந்து இருந்திருப்பார். அடுத்து 48வது கொஷின் பாருங்கள். அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட தினம். ஏற்றுக்கொள்ளப்பட்டது வேறு, நடைமுறைப்படுத்தப்பட்டது வேறு. அது நீங்கள் சரியாக கவனிக்கணும். நம்ம எடுத்தோன்னே என்ன பண்ணிடுவோம், நடைமுறைப்படுத்தப்பட்டதா ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அப்படின்றத நம்ம சரியாக கவனிக்கணும். இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னா ஜனவரி 26, 1950. இந்த நவம்பர் 26, 1949 என்ன வரும், ஏற்றுக்கொள்ளப்பட்டது வந்து வரும். சரிங்களா? அடுத்து 49வது கொஷின். சரியான கூற்றை வந்து தேர்ந்தெடுக்கவும். அரசியலமைப்பின் குழு உறுப்பினர்களை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, தேர்ந்தெடுக்கப்படுவாங்களா? யார் மூலிமா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க? மாகாண சட்டமன்ற உறுப்பினர்களோட மறைமுக தேர்தல் படி வந்து தேர்ந்தெடுப்பாங்க. சரிங்களா? அடுத்து நியமிக்கப்பட்டனர் அப்படின்னா வந்து சுதேச அரசர்களால் வந்து அரசு தலைவர்களால் வந்து நியமிக்கப்படுவாங்க. அடுத்து விகிதாச்சார பிரதிநிதித்துவம், ஒற்றை மாற்றத்தக்க வாக்குமுறை வந்து அந்த தேர்தல் முறை வந்து பின்பற்றியிருப்பாங்க. அப்போ இது எல்லாமே இதில் என்னென்னா வந்து நமக்கு சரியானது தான். அப்போ நமக்கு இது எல்லாமே என்னது, சரியானதான். அடுத்து 50வது கொஸ்டின் பாருங்கள். அரசியலமைப்பு குறித்து எம்என் ராய் வலியுறுத்திய ஆண்டு. இது ரொம்ப முக்கியமானது, பேசிக். 1934. இவர் தான் என்ன பண்ணியிருப்பார், நமக்கு இந்தியாவுக்குன்னு தனி அரசியலோட நிர்ணய சபை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து முன்மொழிஞ்சவர் யாருன்னா வந்து நம்ம எம்என் ராய் தான் முன்மொழிஞ்சிருப்பார். எதுக்காக, நம்ம இந்தியாவுக்கு நினைவு தனி அரசியலமைப்பு நிர்ணய சபை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல முன்மொழிஞ்சவர் இவர் தான். 1934 தான் அது குறித்து வந்து வலியுறுத்தி இருப்பார் அவர். அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துட்டோம், 25 கொஷின் ஹிஸ்ட்ரி பார்த்தாச்சு, 25 கொஷின் வந்து பாலிட்டி கொஷின் பார்த்தாச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் நான் சொன்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் சைடில் ஹிண்ட் மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கணும். நம்ம எவ்வளோ தான் டெஸ்ட்டு போட்டாலும் டெஸ்ட்டு போட்டுட்டு அந்த 1 மணி நேரத்தில் நம்ம முடிச்சிருவோம். ஆனால் திருப்பி அந்த கொஷினை யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து வெற்றியாக அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கொஷின் நம்ம திருப்பி ரிப்பீட்டடாக பார்க்கணும். மேக்ஸிமம் நமக்கு எல்லா கொஷின்ஸுமே இதில் தெரிஞ்சிருக்கும். இதில் ஒரு 50ல் 45 கொஷின் எனக்கு தெரிஞ்சு போட்டிருக்கலாம். அந்த 5 கொஷின் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நடைமுறைப்படுத்தப்பட்டது, அதே மாதிரி பொறுத்துகளில் விடுறது, இன்னொன்று வந்து இந்த சரியானது எது தவறானது எது அதை கொஷின் சரியாக பார்க்காம நம்ம அடிக்கிறது, இந்த மாதிரி மிஸ்டேக்னால் மட்டும்தான் நமக்கு மார்க் போகவே ஒழிய, மற்றபடி நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா நல்லா தெளிவாகவே படிச்சிருப்போம். ஆனால் அதில் என்ன கொஸ்டின் கேட்க வராங்க அதை முதல்ல நம்ம அப்சர்வ் பண்ணணும். என்ன மேலே கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றது நமக்கு தெரியணும். அது தெரியாமல் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அவசரப்பட்டு எல்லாத்தையுமே அடிச்சிடக்கூடாது. கொஷின் உங்கள் கையில் இருக்கும், நீங்கள் கொஷினை கோடு போட்டு பொறுமையாக அதில் என்ன எப்படி கேட்டிருக்காங்க, சரியானது கேட்டிருக்காங்களா, தவறானதா, நடைமுறைப்படுத்தப்பட்டதா, ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அப்படின்றது என்ன பண்ணணும், நீங்கள் ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி தான் நீங்கள் எழுதணும். அப்படி எழுதிட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல் மார்க் 50 out of 50 கண்டிப்பாக போடலாம். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப பேசிக் கொஷின் தான். இப்போ நான் சொன்னது வந்து சிந்து சமவெளியில் வந்து எத்திக்ஸ் வரைக்கும் நான் எடுத்து சொன்ன நோட்ஸ் தான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நிறையா பேர் பார்த்தீங்களா என்னன்னு தெரில, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ நான் சொன்னதுக்காக நீங்கள் போய் பாருங்களேன், இந்த கொஷினை வச்சுட்டு அந்த வீடியோவை வச்சு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அதில் உள்ள கொஷின்ஸ் தான் இதில் இருக்கும். சரிங்களா? ஏன்னா இதில் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் சேர்த்து தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அதை பார்த்துட்டு புக்கை ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு நல்லா படிச்சுட்டு வந்து டெஸ்ட்டு போடுங்க. டெஸ்ட்டு வந்து நம்ம போடுறோமே, நம்ம வந்து சும்மா 50 பேரில் ஒரு ஆள் 100ல் ஒரு பேரால் வந்து போடாமல் டெஸ்ட்டுக்கு நம்ம எஃபர்ட் போடணும். அந்த 50 மார்க்குக்கு 100 மார்க்குக்குனா அந்த 50 மார்க்குக்கு 50 எடுக்கிற அளவுக்கு நம்ம படிச்சுட்டு வரணும்.
சரிங்களா? அதனால் வந்து சும்மா போட்டோம் அப்படின்றத போடாமல் நல்லா தெளிவாக படிச்சுட்டு கொஸ்டினை அடிக்கடி ரிப்பீட் பண்ணி பாருங்கள். கொஸ்டினை வந்து உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் டீமில் படிக்கிறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கொஸ்டினை வந்து எடுத்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். திடீர்னு ஒரு 4 கொஸ்டின் கேளுங்க, அவங்களுக்கு தெரியுதா இல்லைங்களும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எல்லாருக்குமே உங்களுக்கு நல்ல மனப்பாடம் பண்ணிடும், கேட்குறவங்களுக்கும் நல்ல மனப்பாடம் ஆகிரும். அதனால் கொஸ்டினை எனக்கு தெரிஞ்சு கொஸ்டினை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் அப்படியே வீட்டில் அதை க்ளோஸ் பண்ணி வைக்காமல் திருப்பி என்ன பண்ணணும், கொஸ்டினை எடுத்து மறுபடியும் வந்து நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், இது எதனால் நம்ம விட்டுருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட் மார்க் நான் 45 47 பார்த்தேன். அப்போ நீங்களாம் என்ன பண்ணலான்னா 40 35 எடுத்துட்டோம் அப்படின்னா இது கம்மியான மார்க்லாம் கிடையாது. எந்த இடத்துல நம்ம தப்பு விட்டுருக்கோம் அப்படின்றத நீங்கள் கவனிக்கணும். அது வந்து ஒருவேளை நம்ம நல்லா படிக்காதனாலையா, இப்போ படிக்காத கொஷின் ஒன்றும் பிரச்சனை இல்லை, படித்த கொஷின்லேயே சில பேர் நம்ம தப்பு பண்ணுவோம். அப்போ அது ஏன் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் நிறையா வந்து கவனிக்கணும். கவனித்து அடுத்த டெஸ்ட்டில் வந்து அதை ஸ்கிப் பண்ணுற மாதிரி பாருங்கள். அதுக்கு தான் நான் சில ஹிண்ட்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். ஹெட்டிங்கை வாசிங்க, கொஷினை கோடு போட்டு எடுங்க. அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ஸ்கோர் வந்து கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். அடுத்த டெஸ்ட்டில் இன்னொரு கொஷினை வச்சு நம்ம டிஸ்கஸில் பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.